அறநிலையத்துறைக்கு சொந்தமான ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான நில ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரிமங்கலம், புலிக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு வழக்கு தொடர்பாக ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதுல தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் புலிக்கரை கிராமங்கள்ல கோடலம்மன் கோவில், செல்லியம்மன் கோயில், ஈஸ்வரன் கோயில் உள்ளிட்ட கோயில்கள்ல பல்வேறு சொத்துக்கள் தொடர்ந்து தனியார் வசம் சட்டவிரோதமான கட்டுமானங்கள், ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோதமாக வாடகை வசூல் என பல்வேறு நிகழ்வுகள் இந்த கோயில் இடங்கள்ல நடந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரிகள் இந்த சட்டவிரோத நடவடிக்கையை தடுக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும், மேலும் இந்த குற்றச் செயல்களை செய்யும் நபர்கள் மீது புகார் செய்தாலும் வழக்கு பதிவு கூட காவல்துறை செய்வதில்லை என்பதையும் அவர் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த கோயில் சொத்துக்களை மீட்க கடந்த 2023 ஆண்டு முதல் பல கோரிக்கை மனுக்களை கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல இந்த கோயில்களுக்கு சொந்தமாக சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தில் கடைகள் உள்ளிட்ட பல வணிக நிறுவனங்கள் வாடகை தொகையை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருப்பதாக நீதிமன்றத்துல தெரிவித்தார். அறநிலையத்துறை தரப்புல மனுதாரர் புகார் மனு குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அறநிலையத்துறை தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி கோயில் சொத்துக்கள் மீட்பது தொடர்பாக 12 வாரத்துக்குள் அறநிலையத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.